இல்ல நாங்க கண்டிப்பா, ஏன்னா ஒரு தலைவர் மக்களை போய் சந்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அது அடிப்படை உரிமை. 13ஆம் தேதி திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் மக்கள் சந்திப்பு கண்டிப்பாக நடைபெறும். நாங்க கண்டிப்பா பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து மொத்த அனைத்து திட்டங்களையும் சேர்த்து நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். ஆனால் 13ஆம் தேதி கண்டிப்பாக திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நடைபெறும். ஏடிஜிபி எல்லண்டோ பார்த்து நாங்க டிஜிபி இப்ப வெளியில வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கிறதுனால நாங்க வந்து ஏடிஜிபி எல்லண்டோ அவர்களிடம் கொடுத்துருக்கோம். இல்ல நேற்று வரை எங்களுக்கு ரிட்டர்னா வந்து ஒரு சில இடங்கள், நாங்கள் குறிப்பிட்ட இடங்கள், அதாவது அதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட இடங்கள், ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு காவல்துறை வைத்திருக்கிற இடங்களின் லிஸ்ட்ல வாங்கி தான் நாங்க ஒரு சில இடங்களை குறிப்பிட்டோம். அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால நாங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு எங்களுடைய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் திருச்சியில லெட்டர் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கோம்னா, போலீஸே ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தாலும் நாங்கள் அதில் நடத்தி கொள்ள தயார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து போக்குவரத்து நெரிசல், மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதின்னு சொல்றாங்க. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இல்லாத பகுதினா நாங்க பாலைவனத்துல தான் வச்சுக்க முடியும். இங்க ஊர்கள்ல வைக்க முடியாது. சென்னையில பிரதானமான இல்ல ஒரே நிமிஷம், சென்னையில பாண்டி பசார்லயே பிரதமருக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதித்த இந்த அரசு, பாண்டி பசார்ல, டி நகர்ல, பிரதானமான பாண்டி பசார்ல அனுமதித்த அரசு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போக்குவரத்து அனைத்தும் முடக்கப்பட்டது பாண்டி பசார்ல. அதையே செய்ய முடிந்த அரசு நாங்கள் வந்து, அதுவும் ஸ்கூல் நாள் அன்னைக்கு லீவு, நாங்க சனிக்கிழமை தான் 13ஆம் தேதி திட்டமிட்டது. அன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ் லீவு நாள், அன்னைக்கு எந்த இடையூறும் இருக்காது. கண்டிப்பாக காவல்துறை என்னத்தால் செய்ய முடியும். ஆனால் அவர்களுக்கு யாரிடம் இருந்தோ வந்த அழுத்தத்தின் காரணமாக இப்படி நடந்தது.